48 நாட்கள் முடிந்தவுடன் இங்கு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்று சர்வசக்தி யாகம் நடைபெறும். அதில் கலந்து கொள்ள வேண்டும். அதில் சப்தமகா பூஜை நடைபெறும். அதில் கலந்து கொள்பவர்களுக்கு 5 கலசங்கள் 9 தீர்த்தங்கள் ஊற்றப்படும். இந்த தீர்த்தங்கள் அவர்கள் மேல் படும் பொழுது புத்திர பாக்கியம் உண்டாவதுடன் மாங்கல்ய தோஷம், நாகதோஷமும், முன்னோர் சாபமும், மூதாதையர்கள் செய்த பாவம் அனைத்தும் விலகிவிடும். திருமணம் தள்ளி போகிறவங்களுக்கு, குடும்பத்தில் கணவன்மனை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏன் 48 நாள் கறி மீன் முட்டை சாப்பிடாம விரதம் கொடுக்குறேன்? எதுக்கு 27 வாரம் வந்து 3 கனி குத்துற சொல்கிறேன்னா, 48ங்கிறது மண்டலம். ஒரு மனிதனுடைய உடலில் ஏற்படுகின்ற தன்மைகள், வாழ்க்கையில் ஏற்படுகின்ற குழப்பங்கள்லாம் தீரணும்னா த ஜோனலா பூஜா மண்டலம்னு சொல்லுவாங்க. நவகிரகங்களுக்கு 9 நாள் ஃபஸ்ட்டு விரதம் எடுக்கிறாங்க. மனித வாழ்வை வந்து நல்லவனை கெட்டவனாக்கும், ஏழையை பணக்காரனாக்கும், பணக்காரனையே ஏழையாக்கும். கீழே இருக்கிறவனை மேலே கொண்டு போகும், மேலேருந்து கீழே கொண்டு போகும். அது அரசியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், தொழிலதிபராகட்டும், எல்லாத்தையும் மனிதர்களை பல நேரங்களில் பல சிக்கல்கள் உண்டு பண்ணுறது நவகிரகங்கள். அதனால் 9 நாள் நவகிரகத்துக்கு விரதம். அந்த நவகிரகம் மனிதன் எப்படி அட்டாக் பண்ணோம்? 12 ராசிகள் மூலியமாக வரும். அதான் அந்த 12 ராசிகளுக்கும் விரதம். அதுக்கப்புறம் இந்த 12 ராசிகள் ஒரு மனிதனை எப்படி உள்ள நுழையும்? உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இந்த 27 நட்சத்திரத்துடைய ஆதிக்கத்தில் தான் பிறப்பாங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இப்படி பல்வேறு நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எல்லாத்துடைய கிரகங்களுக்கு நட்சத்திரத்துக்கு வலிமையத்திற்கு தான் 27 நட்சத்திரங்களுக்கு பூஜை. அப்போ 48 நாள் ஒரு மனிதன் தொடர்ந்து பூஜை பண்ணும்போது மண்டல பூஜை வருது, த ஜோனலா பூஜா. அப்போ 27 வாரம் இங்கே வந்து கனி குத்தும் போது அவனுடைய எல்லா கிரகதோஷங்களும் கழிஞ்சிருது. 48 நாள் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த ஆலயத்தில் சர்வசக்தி யாகம் நடக்கும். அதில் சப்தமகா பூஜைன்னு நடத்துவோம். அந்த சப்தமகா பூஜையில் கலந்துக்கிறவங்க எல்லாருமே கலந்து முடிஞ்சோன்னா அவங்க மேலே வந்து 5 கலசங்கள் 9 தீர்த்தங்கள் ஊற்றுவோம். அப்படி ஊற்றும் போது என்னன்னா, இந்த கோயிலில் வந்து இயற்கையாகவே நாகத்தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. அந்த ரகசிய நாகத்தீர்த்தம் மேலே படும்போது அவங்களுக்கு புத்திரபாக்கியம், இருதார தோஷம், மாங்கல்ய தோஷம், நாகதோஷம், சர்ப்பதோஷம், முன்னோர் சாபம், மூதாதையர் பாவம் எல்லாம் கழிஞ்சு போயிடும். பிரமிக்க வைக்கும் பல அம்மனின் அதிசயங்கள் இங்கு நிகழ்ந்திருக்கின்றன. கடந்த 15 ஆண்டுகளாக சித்தர் பாபுஜி சுவாமிகள் பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மனின் அருளால் கோவையில் நடைபெற்ற ஒரு அதிசயமான சம்பவம். கோவையில் 2 சகோதரர்கள் நகை தொழில் செய்து வந்தனர். அவர்கள் செய்து வந்த தொழிலில் பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள், அதனுடன் கடன் தொல்லைகளும் அதிகரிக்க ஆரம்பித்தது. அவர்களின் குடும்பம் அடுத்து என்ன செய்வது, இந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி மீண்டு வருவது என குழம்பிய நிலையில் இருந்தனர். அந்த நேரத்தில் கால பைரவியின் சத்ரு சம்ஹார பூஜையை பற்றி கேள்விப்பட்டு அதில் கலந்து கொண்டனர். சகோதரர்கள் இருவரும் கோவையின் ஒரு புறநகர் பகுதியில் ஒரு நகை கடை திறப்பதற்கு திட்டமிட்டிருந்தனர். தங்கள் விருப்பத்தை பாபுஜி சாமிகளிடம் பகிர்ந்து கொண்டனர். செவ்வாய்க்கிழமை புதிய கடையை திறந்து தொழில் தொடங்கலாம் என்று பாபுஜி சுவாமிகள் அருள்வாக்கு கூறினார்கள். பொதுவாக தொழில் தொடங்குபவர்கள் நல்ல நாளாய் பார்த்துதான் தொடங்குவார்கள். ஆனால் பாபுஜி சுவாமிகள் ஒரு செவ்வாய்க்கிழமையை குறிப்பிட்டிருந்தார். சித்தர் வாக்கு சிவன் வாக்கு, குருவின் வாக்கு என்றும் பொய்க்காது என்ற தீவிர நம்பிக்கையில் செவ்வாய்க்கிழமை அன்றே தங்களது புதிய நகைக்கடையை திறந்தனர். ஆரம்பத்தில் வியாபாரம் சுமாராகத்தான் இருந்திருக்கிறது. மீண்டும் சுவாமியை சந்தித்து வியாபாரம் அமோகமாக நடைபெறுவதற்கு வழிகாட்டும்படி கேட்டார்கள். அவர்களுக்கு எலுமிச்சம் கனியை மந்திரித்துக் கொடுத்த பாபுஜி சுவாமிகள் செவ்வாய்க்கிழமை தோறும் இங்கு வந்து பூஜையில் கலந்து கொள்ளுமாறு கூறினார். நகை கடை நடத்தி வந்த இருவரும் பாபுஜி சுவாமிகள் கூறியதை அப்படியே பின்பற்றினார்கள். சில நாட்களில் அம்மனின் அருளால் வியாபாரம் சூடுபிடிக்கத் தொடங்கியது. இன்று கோவையில் 4 இடங்களில் இவர்களது நகைக்கடை வெற்றிகரமாக நடந்து வருகிறது. நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறேங்க. என் பேர் லக்ஷ்மி நாராயணன். நானும் எங்கள் அண்ணனும் நகைப்பற்ற வச்சுருந்தோம். தொழில் முன்னேற்றத்துக்கு காரணமாக பாபுஜி சாமி பார்த்தோம். அவர் துர்கா பூஜை,
அப்புறம் ஐஸ்வர்ய பூஜை எல்லாம் வீட்டில் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதன் முன்னேற்றத்தின் காரணமாக நகைக்கடை ஓப்பன் பண்ணணும். அது செவ்வாய்க்கிழமை ஓப்பன் பண்ணணும். முக்கியமாக அந்த செவ்வாய்க்கிழமை கடை யாரும் அதிகமாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க. சாமி மேலே நம்பிக்கை வச்சு செவ்வாய்க்கிழமை ஓப்பன் பண்ணணும். அது இன்னும் மென்மேலும் வளர்ச்சி கொடுத்து இன்னொரு கடை வச்சோம். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணாவும் ஒரு கடை வச்சார், அவரும் இன்னொரு கடை வச்சிட்டாரு. மொத்தம் 4 கடை பக்கம் வச்சுருக்குறோம். சாமிஜி குரு வாக்கின் படி நடந்ததுனால முன்னேற்றம் நல்லா இருக்குது. சீரும் சிறப்புமாக இருக்கிறோம். பிகே புத்தூரில் ஒரு கடையும், கோரை ஆஃபீஸில் ஒரு கடையும், மலுமிச்சிப்பட்டி அப்புறம் கிணத்துக்கடவுலையும் ஒரு கடை வச்சுருக்கோம். மொத்தம் 4 கடை வச்சுருக்கோம். காளி பூஜை கலந்துக்கிறோம். நல்லா சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தோடு நல்லாயிருக்கும். சத்ரு சம்ஹார பூஜையில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இதை போன்று பல அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. தங்கள் தலையெழுத்தை அம்மன் சிறப்பாக அமைத்து தருவாள் என்று மக்கள் நம்புகிறார்கள். இந்த பூஜையில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. இதற்கு என்ன காரணம் என்ற கேள்விக்கு பலன் பெற்றவர்களே சாட்சியாக இருக்கிறார்கள். கோயிலுக்கு 3 வருஷமாக வந்துட்டு இருக்கேங்க. என் பேர் பிரியங்கா, எங்கள் வீட்டுக்கார பேர் தனபால். குழந்தை இல்லாமல் 9 மாதம் எனக்கு குழந்தையே இல்லை. சாமிக்கிட்ட டிவியில் பார்த்து தான் இங்கே வந்தோம். வந்துட்டு சாமிக்கிட்ட அருள்வாக்கு கேட்டப்போ சாமி சொன்னார், உடம்புல சாமி இருக்குமா, குழந்தை இப்போதைக்கு ஆகாதுன்னு சொன்னார். நான் அப்படி அழுதுட்டு சாமி சொன்னார், நீ கவலைப்படாமல் போமா, உனக்கு பையன்தான் பிறக்கும் அப்படின்னு சாமி சொன்னார். உனக்கு அழகான குழந்தையே கிடைக்கும்னு சாமி சொன்னார். நான் அதே நம்பிக்கையோடு வந்தேன். மாலை போட்டாங்க. 48 நாள் விரதம் இருந்து மாலை போட சொன்னாங்க. நாகர் கொடுத்துருந்தாங்க பூஜை பண்ண சொல்லி. 48 நாள் முடிஞ்சு சாமிகிட்ட சொன்னப்போ இந்த மாதிரி உனக்கு இன்னும் தீட்டு கழியலமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் காளி பூஜை செவ்வாய்க்கிழமை நைட்டு அமாவாசையப்போ காளி பூஜை பண்ணுவாங்க. அதில் கலந்துக்கிட்டு மருந்து கொடுத்தாங்க. தீர்த்தமெல்லாம் எங்களுக்கு போட்டாங்க. ராகுக்கு எதுக்கு பூஜை பண்ணிவிட்டு தீர்த்தம் போட்டாங்க. தீர்த்தம் போட்டு மருந்து கொடுத்தாங்க. 20 நாள் தான் அந்த மருந்து சாப்பிட்டு அதுக்கு அடுத்த மாதமே நான் கன்சீவ் ஆகிட்டேன். இப்போ பையன் 1 வருஷம் இருக்கு. பையன் இருக்குது. வணக்கங்க, என் பேர் நடராஜன். திருப்பூர் மாவட்டம் மங்களத்துலேருந்து வந்துருக்காங்க. சாமி எனக்கு ஒரு 12 வருஷமாக எனக்கு அறிமுகங்க. சாமி பார்க்குறதுக்கு முதல்ல வரும்போது என்னுடைய தொழில் நடத்த முடியாமல் ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேங்க. சாமி பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு பூஜை வச்சு என்னுடைய தொழில் ரொம்ப நல்ல விதமாக நடந்தது. 1 மில்லு 2 3 அடுத்தடுத்து வளர்ச்சிக்கு கொண்டுட்டு போனோம். நான் தொடர்ந்து குருவை நம்புறங்காட்டி அவருடைய ஆலோசனையின் பேரில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் அமாவாசை பூஜையில் கலந்துக்கிறேன். இடையில எங்களுக்கு ஏதாவது சிரமம் கஷ்டம்னு சொன்னாலும் கூட குருவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அவர் அதுக்கு தகுந்த ஆலோசனை சொல்லுவார். ஒவ்வொரு மாதம் தொடர்ந்து அமாவாசை பூஜையில் கலந்துக்கிறதுனால எங்களுக்கு தொடர்ந்து வளர்ச்சி பாதை நோக்கி போகிறோம். குரு இன்றைக்கி நம்பணும், தெய்வத்தை முழுசாக நம்பணும். நாங்கள் எது செஞ்சோம்னாலும் குருவை கேட்டுட்டே செஞ்சுட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு தொடர்ந்து வளர்ச்சி பாதைங்கிறது கிட்டுது. 4 வருஷமாக வரேன். வரும்போது பெரிய சிரமத்தில் தான் வந்தேன். பாபுஜி சாமிகிட்ட அருள்வாக்கு கேட்டு அவர் திண்ணீர் சாம்பலெல்லாம் மந்திரிச்சு கொடுத்தாரு. அதை கொண்டு போய் நாங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் போட்ட வரவு அந்த இடமெல்லாம் நல்ல விலைக்கு விற்று நான் இப்போ நல்லா ரியல் எஸ்டேட் பண்ணிவிட்டு நல்ல முறையாக நல்லா இருக்கேன். அரசியலில் அவர்கள் அடைந்த உயரம், தொழிலில் கிடைத்த வெற்றியும் செல்வமும், இதையெல்லாம் பார்த்த மக்கள் இந்த அதிசயங்களை தங்கள் உறவினர்கள், நண்பர்கள் என்று தாங்கள் நலன் விரும்பும் பலரிடம் பகிர்ந்து கொள்கின்றார்கள். அவர்களும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு பலன் பெற்றதால் இந்த சக்தி ஒரு சங்கிலி தொடர் போல் தொடர்கிறது. உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் சக்தி இந்த சத்ரு சம்ஹார பூஜைக்கு இருப்பதால் நீங்களும் ஒருமுறை இதில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தகர்த்து எறிந்து உங்களுக்கு தேவையான வெற்றி, செல்வம், புகழ் இவை அனைத்தையும் நாகசக்தி அம்மன் அருளால் நமது நிலவேம்பு சித்தர் பாபுஜி சுவாமிகள் பெற்றுத் தருவார் என்பது உறுதி.